இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. நம் இல்லங்களுக்கு வர போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சு போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயத்தின் நடுவில் விசுவாசம். நீங்கள் அமர்ந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தம் வல்லமையான காரியங்களை வெளிப்படுத்தி உங்களுக்காக பெரிய அற்புதங்களை செய்வதாக ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்கள் அமைதியாக இருங்கண்ணா. நிச்சயமாக அந்த பிரச்சனை நம்ம கிட்ட வராதபடி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துக்க போகிறாரு. அன்பானவர்களே, நீங்கள் அமர்ந்திருந்து நானோ தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். திருப்பாடல் 46:10 அழகாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைங்க இது. நீங்கள் அமர்ந்திருந்து நானோ தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். வேற என்னங்க வேணும்? வாழ்க்கையில் காணப்படும் எல்லா குழப்பங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர், உபத்திரவங்கள் மத்தியிலும் அமைதியாக அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மிடம் இருக்கின்றார். இன்னைக்கு குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட போய் கேட்குறதுன்னு புரியல. என் வாழ்க்கைக்கான ஒரு தேவை இருக்குது, இது பண்ணலாமா வேணாவா? மனசு சரியில்லை பிரதர், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, எப்படி போக போகுதுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக போயிடுச்சுக்கு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அதே மாதிரி ஏமாற்றங்கள். இன்றைக்கி நான் ஒருத்தவங்க நம்புகிறேன் பிரதர், கண்மூடித்தனமாக நம்பிட்டேன், ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியல, ஆள் அட்ரஸை காணோம். இது ஏமாந்து என் வாழ்க்கை இப்படி போகணுன்னு இருக்கான்னு தெரியல, என் தலையெழுத்தான்னு தெரியல, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறீங்களா? இதற்கான பதில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக கொடுத்திருக்கின்றார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்ணீர். இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? மனசு உடஞ்சி அழுதுட்டுருக்கோம், தனிமையில் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறோம்? ரெஸ்ட் ரூமில் போய் அழுகுறோம், இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போய் அழுகுறோம், இல்லை மொட்டை மாடல் அழுகுறோம், ஆனால் யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ வலிகள், வேதனைகள். அடுத்தவங்க பார்த்துட்டா ஏன் அழுகுற, எதுக்கு ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணோம்ல, அதனால் வேணாங்க. இன்றைய நாள் நம் கண்ணீரை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துடைக்க போகின்றார். நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்க போகிறாரு. உபத்திரவம் மத்தியிலும் அமைதியாக அமர்ந்திருக்கும்படி ஆண்டவர் நம்மிடம் கூறியிருக்கின்றார். எல்லாமும் ஆண்டவரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்ல. இன்னைக்கு ஏசப்பாவால் முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லைங்க. நேற்று தினம் நினைக்கிறேன் நான் அந்த ஒரு வசனம், நேற்று முன்தினம் நினைக்கிறோம். என்ன அப்படின்னா, படகுல ஏசப்பாவும் சீடர்களும் போயிட்டுருக்காங்க, பெருங்காற்றும் அலைகளும் வேகமாக அடிச்சுட்டு இருக்கு, படகு முழுகிற நிலைமையில் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நேரத்தில் உறங்கி கொண்டு இருக்கின்றார். அங்கேருந்து சீடர்கள் பயம் வந்துருச்சு, ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உடனே காற்றையும் அந்த அலையும் நிறுத்தினார்ல ஆண்டவர். ஒரு நம்பிக்கை வந்துச்சுல, ஒரு விசுவாசம் வந்துச்சுல, ஆண்டவரே நன்றி நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சீடர்கள் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை காணப்பட்ட அந்த தருணம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாள் நம்ம வாழ்க்கையில் பெரும் புயல் வந்தாலும் சரி, பெரும் சூறாவளி காற்று வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி ஒரு முழு நம்பிக்கையோட ஏசப்பா ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்க. ஏன்னா ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காருன்றது ஒரு விசுவாசம் இருந்துச்சாலே போதும். நம்ம வாழ்க்கை இன்னும் இந்த படகு நல்லபடியாக சூப்பராக நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க போகின்றார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும் என் வாழ்க்கையில், ஒரு பதவி உயிர் கிடச்சா நல்லா இருக்குமே, என் பசங்களுக்கு திருமணம் பண்ணால் சூப்பராக இருக்குமே, இந்த நோய் நொடி விடுதலை கிடச்சா நல்லா இருக்குமே, எல்லாத்துலேயும் எனக்கு வாழ்க்கையில் நான் ஜெயிச்சுட்டே போகணும், எனக்கு இது நடக்கணுமேனு சொல்லி கேட்குறீங்களா? கண்டிப்பாக கொடுப்பாருங்க. கண்மூடித்தனமாக நம்ம அன்பு வைக்கிறோம் எல்லார் மேலேயும். ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வச்சு பாருங்களேன், அவர்கிட்ட பேசி பாருங்கள், நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க. ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் செபியுங்கள், சோர்ந்து போகாதீங்க. யாரையும் நம்ம நம்பி இல்லை, நம்ம ஏசப்பா இருக்காருங்க. கண்மூடித்தனமாக நம்பதெல்லாம் போதும், ஏமாந்ததெல்லாம் போதும், வாழ்க்கையில் பட்ட வலிகள், துன்பங்கள், கண்ணீர் எல்லாமே போதும். ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்க, எனக்கு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியல, நான் இதுக்கப்புறம் என் வாழ்க்கை செம்மையாக இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் எங்களுக்குள்ளே இருக்க போகிறீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஆண்டவரே எங்களை பார்த்துக்கோங்கப்பா, உம்முடைய ஆசீர்வாத கரங்கள் ஒவ்வொரு மீது இறங்க வேண்டும் என்று கேட்குற ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்டுருக்கேன், கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுங்க. நல்ல சிந்தனை கொடுங்க ஆண்டவரே. தவறான சிந்தனைகள், தப்பான பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆற்றலை கொடுங்க, நல்ல ஒரு வலிமையான ஒரு எண்ணத்தை கொடுங்க, பிறருக்கு உதவி செய்கின்ற ஒரு மனத்தை கொடுங்க. அவ்வளோதான்ப்பா. வீட்டில் கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருந்துட்டாலே போதும்ல. ஒவ்வொரு வீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்குறதே இல்லை, மதிக்கிறதே இல்லை, எப்போ பாரு 24 hours ஃபோன் கொடுத்துட்டா போதும், அதுதான் வாழ்க்கை நினச்சி அதிலே மூழ்கி இருக்காங்களோ. ஸோ இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக
பாதுகாப்பாக இருப்பாங்க. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது ஆணை கொண்ட கருத்தினால் நீ தொட்டு அந்த நோயால் அகற்றி போடுவீராக ராஜா. இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிப்பதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உம்மை சோத்தரிக்கின்றேன் ராஜா. எங்கள் வாழ்வில் நீர் அதிசயங்களை செய்வீர் என்று விசுவசித்து உம்மிடத்தில் வேண்டுதலை செய்கின்றோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் விருப்பங்கள் எல்லாவற்றையும் அருள செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமைதியோடு கருத்தோடு காத்திருந்து உம்முடைய அற்புதங்களை நாங்கள் காண செய்ய கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையுமா ஜெபிச்சுட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராதா, இப்படியே இருந்துருமான்னு சொல்லி கவலை போட்டுட்டு இருக்கோம் ஆண்டவரே. எங்கள் எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கோங்கப்பா, எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்கப்பா. உடல் தெம்போடு வலிமோடு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கேட்குறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. உடல் தெம்ப வலிமையை கொடுங்க. சோர்ந்து போகாதபடி பார்த்துக்கோங்கப்பா. மனசு உடனே தப்பான முடிவுகள் எடுக்கவே கூடாது ஆண்டவரே. நீங்கள் பார்த்துப்பீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏசப்பா. ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி அம்மா அப்பா உற்றார் ஒன்று சொந்த பந்த நண்பர்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறான் ஆண்டவரே. நம்ம சுற்றி உள்ள எல்லாருக்காக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.